Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் டிக்கா ஈஸியா வீட்லயே தவா யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். மஷ்ரூம் டிக்கா நிஜமாவே ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டர். நீங்க ஸ்நாக்ஸாவும் இத ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். நிஜமாவே ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் and டேஸ்டியாவும் இருக்கும். சோ இதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிறேன். நல்ல திக்கான கர்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூட கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு பைண்டிங் ஏஜெண்டாக இருக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூடவே மஞ்சள் பொடியும் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காரமும் சேர்த்துக்கிறேன். தனியா பவுடர் அண்ட் கரம் மசாலா பவுடர் ஃப்ளேவருக்காக. அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் ஆயில், நார்மலாக நமக்கு குக்கிங் ஆயில் தான் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், இதில் கொஞ்சம் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் கூட ஊற்றிக்கலாம். ஸோ அந்த புளிப்பு டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ ஒரு ஹாஃப் லெமன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் இருக்கக்கூடாது. உப்பு, மசாலா, கர்ட் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம்ஸ் நான் ஒரு 5 மினிட்ஸ் சால்ட் வாட்டரில் ஊற வச்சுட்டு அது மேலே இருக்கிற அந்த ஸ்கின் லேயரை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸ்டெம்மோடு தான் சேர்க்க போகிறேன். ஸ்டெம்மும் எடிபிள் தான். ஸோ நம்ம அது சேர்த்து சாப்பிடலாம். ஸோ மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட கேப்சிகம் சேர்த்துக்க போகிறேன். கேப்சிகம் வந்து நான் இன்றைக்கி க்ரீன் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி டைஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லோ அண்ட் க்ரீன், ரெட், இந்த மாதிரி என்ன கலர் கேப்சிகம் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட டைஸ்ட் ஆனியன்ஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ மசாலாஸ் எல்லாமே வந்து நம்மளோட கேப்சிகம், மஷ்ரூம் எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகணும். யூனிஃபார்மாக கோட் பண்ணுங்க. ஸோ நல்லா கோட் பண்ணி டாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மஷ்ரூம் அட்லீஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் ஆகுது இந்த மேரினேஷனில் அப்படி இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உள்ளே நல்லா பிடிச்சு சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் நல்லா மேரினேட் பண்ணி. ஸோ அவ்வளோதான், மசாலா சூப்பராக கோட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ். இந்த ஸ்கியூவர்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்க முடியும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்கியூவர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டூத் பிக்லையும் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கியூவர்ஸில் தான் நம்ம குத்திட்டு அப்புறமா நம்ம வந்து தவாவில் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம், ஆனியனை வந்து இந்த ஸ்கியூவர்ஸில் நான் எடுத்து பின் பண்ணிக்க போகிறேன். ஒன்றா அரேஞ்ச் பண்ணுங்கள் நீட்டாக. ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் கேப்சிகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம், அப்புறம் கொஞ்சம் ஆனியன், அப்படி ஒன்று மாற்றி ஒன்றா வந்து பின் பண்ணுங்கள். கேப்சிகம் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு ஸ்கியூவர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி மற்றதையும் செஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு தவா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆயில் ஹாட் ஆனதுக்கப்புறமா இந்த மஷ்ரூம் பின் பண்ணி வச்சுருந்த ஸ்கியூவர்ஸை தவாவில் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணி குக் பண்ணலாம். இது வந்து ஒவ்வொரு சைடும் ஒரு 1 மினிட் குக் ஆகணும். 1 to 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக சுற்றி விட்டு குக் பண்ணணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக டோஸ்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறமா நான் மறுபடியும் சுற்றி விடுறேன். ஸோ ஒவ்வொரு சைடாக சுற்றி விட்டு குக் பண்ணணும். இதே மெத்தடில் நீங்கள் பன்னீர் டிக்காவும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ சுற்றி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் சுற்றி விட்டு குக் பண்ணலாம்.
இப்போ மஷ்ரூம் டிக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்மையாக இருந்தது. டேஸ்ட்டும் நிச்சயமாகவே சூப்பராக இருந்தது. இப்போ சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹவுஸ் டு ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் ஒன்றுக்கு வரும். என்னோடய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோஷியல் மீடியா பேஜஸில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. Thanks for watching.